தமிழ்நாட்டை பிரதமர் மோடி பார்த்து கையாள வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருந்த நிலையில் அவர் அரசியலை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். அரசியல்ல யார் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க அவர்களை பத்தி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும். இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா? பேச முடியாது. விஜய் அவங்க அங்க வந்துட்டு யாரை பத்தி பேச முடியும்? விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலதான் வைக்க முடியும். ஏன்னா மீடியா வெளிச்சம், அதற்காக பேசுறாரு. ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா நான் பதில் சொல்றேன். 1973 டீலிமிட்டேஷன் சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல விஜய் சொல்றாரா? பதில் சொல்றேன் எவ்வளவு நிதி கொடுத்தோம்னு. இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும், அவர் கூட மேடையில பேசுறவங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாதுங்கண்ணா. களத்துல நின்று வேலை பார்ப்பது அரசியல். சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும். ரெட் ஜெயின் படத்தை முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு? இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆதிக்கத்தில் இருக்குன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்குன்னா, ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு? இன்னைக்கு டிவிகேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார், திமுகக்கு வேலை பார்த்தார் லாட்டரி பணத்தை வச்சு. திமுக இருந்து விசிகேக்கு தாவினார் லாட்டரி பணத்தை வச்சு. விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்கார். அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா.